ஒரு நாள் நான் இப்படிதாச்சும் மகரத்துக்கு நடந்து போயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா கூக்கல் உண்டா என்னன்னு பார்த்தா இங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கா. 200 ரூபா டூரிஸ்ட் கைடோட இப்போ நம்ம போக போறோம். சரியா, இப்போ வந்து நாங்கள் ஆம்லேட், முட்டை ஆம்லேட், மேகி, நூடுல்ஸ் எல்லாம் அப்பா அம்மா கடையில் சாப்பிட்றோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, இவங்க எல்லாம் மூதாதையர். அதுக்கப்புறம் மூதாதையர் இவரு, அடுத்த மூதாதையர் இவரு, அதுக்கப்புறம் பிளஸ் இன்னொன்று பசங்க காட்டியாச்சு. மூதாதையரே அவர் தான். ஒரு 8 இன்ஜினி. கூக்கல் வரணும்னா எங்கே இருந்தாலும் கொடைக்கானல் வந்து கூக்கல் வந்துருங்க. லேக் வழியா? ஆமாம், கூக்கல் வரணும்னா கூக்கல் லேக் வழியாக தான் வரணும். ஸோ அப்படி வரும்போது அங்கே யாராச்சும் கைடு இருப்பாங்க. அந்த கைட்டை யாராச்சும் பிடிச்சிங்கன்னா ஒரு கைடுக்கு 200, ஒரு ஆளுக்கு 70 ரூபா. ஃபஸ்ட்டு கூக்கல் வியூ பாயிண்ட்டு போவோம், அடுத்து நாங்கள் ட்ரெக்கிங் போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கூக்கல் வியூ பாயிண்ட்டை பார்க்க போயிட்டுருக்கோம், பார்க்க ட்ரெக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஆமாம், 2 கிலோமீட்டர்னு ஒருத்தர் கூப்பிட்டு போகிறாப்புல போயிட்டே இருக்காங்க. எங்கே போனாங்கன்னு தெரில. கவலைப்படாதீங்க, நவீன் ரொம்ப வேலை, அதனால தான் அவனுக்கு ரொம்ப மூச்சு வந்தது. ஆமாம், தொப்பை லைட்டாக போட்டுருச்சு. நல்ல மிஸ்டாக இருக்குது. நாங்கள் அந்த சீசன் இப்போ இங்கிட்டு பாரு, சுத்தமாக ஒன்றுமே தெரில. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நல்லா வியூ தெரிஞ்சுது. ஒரு வித்தின் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்குள்ளே நல்ல மிஸ்ட். இது பாருங்க, பாருங்க, இதுதான் பெரிய பள்ளத்தாக்கு. கீழே வரைக்கும் இறங்கி வர வர கீழே போகணும், நல்லா இருக்கும். அங்கே உள்ள போயிட்டு எவ்வளோ தூரம் கீழே போனோம் இன்னும்? வியூ பாயிண்ட்னா மேல இருந்து பாக்குறதுனா ஏடா கீழே வர சொல்றீங்க? அதானடா இது பாருங்க, அவர் எங்கேயோ போய் நிக்கிறாரு கைஸ். இன்னும் எவ்வளவு உண்டா? என்ன போயிட்டு இருக்காங்களா? சரி போ போ போ. நீங்க குளிக்க. சரி, வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு எவ்வளவு தூரம் இறங்குறோம். இன்னும் அடுத்து குளிக்க போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் எத்தனை தூரம் கூட்டு போக போகிறாங்கன்னு தெரியல. இருக்கிற ஃபுல்லாகவே இந்த மாதிரி வயசான கைஸ் தான். ரொம்ப பாவம் அவங்க நினச்சா. நாங்களாம் ஜிம் கைஸ். முன்னாடி ஏறி வந்தேன். அப்படியா? நாங்கள் vlog எடுத்துகிட்டே வர்றதுனால லேட் ஆகுது கைஸ். நாங்கள் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்கோம். இது எத்தனை அண்ணே, இது எத்தனை ஹாப்பின்னு பேருண்ணே? 17. கொடைக்கானல் கூட எத்தனை பிண்டு ஏறல பாருங்க, இறங்கிக்கிட்டே இருக்கோம். ஐயோ, நம்ம மக்கள் இங்கே தான் இருக்காங்க. பாஸ்கரண்ணே ஹாய் சொல்லுங்க. நாங்கள் எங்கிட்ட இருக்கோம், அங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் தான் தெரியுங்க, பின்னாடி வெள்ளை வெள்ளையான ஸ்க்ரீன் பிடிச்ச மாதிரி இருக்கு. இருந்து வராதேடா, இது வரதே. வாங்க மக்கள், இங்க பாருங்க ட்ரெயின் பூச்சி போகுது. ஜூம் பண்ணியா கேமராமேன்? யாரா நீ? ஓகே, இப்போதான் உங்களுக்கு வியூ காமிச்சோம். ஸோ இந்த வியூவை பார்த்துட்டு திருப்பி நாங்கள் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஸ்பாட் சொல்லுங்க. நிம்மதியாக பேச விட்றாங்க. ஆமாம், என்ன வியூ பாயிண்ட்னா? புறாக்கல் வெயிட் பாயிண்ட். இவர் தான் எங்கள் கைடு. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டோம். அடுத்து நாங்கள் கூக்கல் ஃபால்ஸ் போகிறோம். அதையும் உங்களுக்கு காட்டுறோம். அண்ணே, அதுக்கு எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்? 10 நிமிஷம் தானே? ஓகேண்ணே. எவ்வளோ ஜில்லுன்னு இருந்தாலும் குளிக்கிறோம்.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறிச்சிருச்சு. ஐ மீன் மேகம் இதுக்கே மூச்சு வாங்க. நான் தான் மாதிரி நிறைய மூச்சு வாங்கன்னு பார்த்தா இந்த அங்கிலும் அவர் அங்கிள் சொல்லாதீங்க. எல்லாம் முட்டி சத்த பயனுள்ளா இருக்காங்க. என்ன பண்றது? இந்த பாருங்க அங்கில் அண்ணன் தான் எவ்வளவு மூச்சானா காட்டிக்காம இருக்காரு. அப்படியே கேமரா அங்க அவர் மூஞ்ச பாத்தீங்கன்னா எவ்வளவு மூச்சு வாங்குதுன்னு அவருக்கே தெரியும். நான் ஜிம் கைன்னு உங்களுக்கு தெரியல. 10 மாசம் ஆச்சுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஆமா 10 கிலோமீட்டர் மேரத்தான் முடிச்சேன் நான். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சது இல்ல, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. சொல்லு. இதே பலகீன மாணவர்கள், குழந்தைகள் மற்றும் எவ்வளோ ஏறாதீங்க. நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம், அதை பார்த்து ரசிச்சுக்கோங்க. இது என்னுடைய அட்வைஸ். அவ்வளோதான். நாங்கள் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஸோ அவர் தான் நம்ம கைட் கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல போயிட்டு இருக்கோம். காரை ஒரு ஓரமா பார்த்து நிட்டு அப்ப நடுரோட்ல பாட்டு என்னங்க பேசிக்கிட்டு காமெடி பண்றானுங்க. ஏதோ ஒரு பட்டு போட்டு சொல்லதான் முடியும். ஆமா. இதுக்கப்புறம் ஃபுல்லா சகதியா தான் கைஸ் இருக்கும். சகதியா பாரு. சரியா இருக்கு. இது ரொம்ப வழுக்குது. வழுக்குதுடா, பார்த்து வா. மழை காலம் இல்லையா? ஆமா பாருங்க, நான் ரொம்ப வீர சாகசம் பண்ணி முன்னா நடந்து போயிட்டு இருக்கேன். பின்னாடி இவங்கெல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்கிள்ஸ் கேங் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. குச்சி வச்சிருக்கவங்க தான் அங்கிள்ஸ் கேங். ஆனா இவர் கையில குச்சி இருக்கு, பாத்துக்கோங்க. அப்ப இவர் அங்கிள் வருவாங்க தான். இல்ல பரவாயில்ல, இருக்குங்களா? நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். அட்டை குத்துறேன். அட்டை எதுவும் இல்லை, கொடுக்குறாங்க பாருங்க. வாங்க. இது ரொம்ப கடினமான மெதுவா நடந்து வாடா. மெதுவா நடந்து வாங்க. ஸ்பைடர்மேன்றனால எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்க எல்லாரும் பார்த்துவாங்க. ஓடிட்டு இறங்குடாதே. அப்படியே பேசுவீங்க, பார்த்து வைப்போம். இவர்தான் எங்க வாழ்க்கையை வழிகாட்டி. வழிகாட்டிலே இருக்கணும். வாங்காலும் சொல்லி முடிச்ச வலிக்கிருச்சு. லைட்டா வலிக்கிருச்சு கைஸ். பட் பெருசாலாம் அடி விழுகல. ஸ்பைடர்மேன் மாதிரி லேண்ட் ஆயிட்டேன். உங்களுக்கு அங்கே பார்த்தா தெரியும், ஃபால்ஸ் தெரியுதா? ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். 2 கிலோமீட்டர். ஆமாம், போய்கிட்டே இருக்கும். இதில் வந்து ரொம்ப மூச்சு வாங்குது, இல்லை டயர்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. மூச்சு வாங்க தான் டயர்டாக இருக்கா. இந்த பாதை வந்து ரொம்ப வழுக்கலாக இருக்கனால உங்களுக்கு ரொம்ப கடினமாக தெரியுது. மற்றபடி இது எல்லாம் ஓகே தான். நான் ஒரு கையில் கேமரா தாங்க இந்த ஒரு சார் இருறா. ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் குச்சி, அந்த ஊர்ல 2 குச்சி என்ன சொல்லி அப்படின்னு நடந்து வந்துகிட்டு இருக்கேன். ஒரு வழியா லைன்ஸ்ல வந்துட்டேன் பாருங்க. இது ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நீங்களும் இதே மாதிரி ஒரு பாதையில் தான் வந்தீங்கன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். கன்ஃபார்மாக மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். என்னப்பா
இது என்ன செடின்னு தெரியல கைஸ். வெங்காயமாமா, வெங்காயம். இப்போ உங்களுக்கு ஃபால்ஸோட வியூ காட்ட போறேன். ஓ மை காட், ஓ மை காட். இதுதான் அந்த ஃபால்ஸோட வியூ. எத்தனை பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. குளிக்கிறவங்க பார்க்காதீங்க, ஃபால்ஸை பாருங்க. இது எவ்வளோ ஹைட்டில் இருந்தது. ட்ரெஸ்ஸை மாற்றணும்டா. நல்லா ஹைட்டில் இருந்தது. அந்த சத்தம் அவ்வளோதான் கைஸ். இதுதான் அந்த ஃபால்ஸ். இதுதான் அந்த ஃபால்ஸ். நல்லா தண்ணி போதா. ஸோ இங்கே தான் நம்ம குளிக்க போகிறோம். ரெஸ்டிங் பண்ணிட்டு குளிக்க போட்டாங்க. சாம தூங்கி இருக்கலாம். இருக்கேன் நாங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அங்கிள் வாங்க அங்கிள். அங்கிள் வாங்க அங்கிள், விளையாடலாம். இவ்வளோ நல்ல பிளேஸை மிஸ் பண்ணுறீங்களாண்ணே. ஓகே, அவர் மூஞ்சில பாருங்க, சோகத்துக்கும் வெறுப்புக்கும் நடுவில் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி 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 நேரம் இருந்துச்சு இந்த பயணம்? ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பியும் காரைக்கால் வந்துட்டோம். இப்போ நாங்கள் நடந்து போன மாதிரியே திருப்பியும் மேலே வந்தோம். ஆனால் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. அகைன் இன்னொரு டைம் வரலாம். இன்னொரு டைம் இதுக்காகவே வரலாம். நல்லா ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஆமாம், ஆனால் தண்ணி ஃபோர்ஸாக இருந்துச்சு. ஆமாம், என்ன நடக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி ஒரு பம்பு இல்லைன்னா 3 காலோட தான் சேர்ந்து நடக்கணும். என்னதான் பலம் இருந்தாலும் ஒரு குச்சி இல்லைன்னா நடக்கவே முடியாது கைஸ். ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி உங்களை சந்திக்கிறேன். Okay, bye. பாய்.